இந்த இயக்கத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் இல்லாத, அது மட்டும் இல்லை, 2023 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்தை எடுத்து போட்டியிட்ட ஒரு நபர், சூரியமூர்த்தி என்கின்ற ஒரு நபர், தேர்தல் ஆணையத்திலே கொடுத்த மனுவின் மீது அதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அடுத்து இன்றைக்கு நடைபெற்ற தேர்தல் ஆணையத்துடைய விசாரணைகளே இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மனுதாரர்கள், எதிர்மனுதாரர்கள் அவருடைய பதில் ஆட்சேபனையில் இருந்தால் அனைத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும், அனைவருக்கும் கொடுத்து தாக்கல் செய்து 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் 13ஆம் தேதிக்குள் இந்த ஆட்சேபனைகளை தெரிவித்த பிறகு இதை விசாரிப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. சூரியமூர்த்தி என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் இல்லை. இரண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை எடுத்து போட்டியிட்டவர், எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற கட்சியில் சார்பாக போட்டியிட்ட ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த தகுதியும் இல்லை. இந்த மனுவை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்கப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதுதான் எனக்கு பதில். எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக, எடப்பாடியார் தலைமையிலான ஒரே அதிமுக தான், எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுக தான், ஒரே அதிமுக தான், வேற எந்த அதிமுகவும் இல்லை. அடுத்தது எப்போ தேர்தல் ஆணையம் 13ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு மனு பதில், அதுக்கு ஆட்சேபனை எல்லாத்தையும் தாக்கல் செய்யும். பிறகு தேர்தல் ஆணையம் விசாரிப்பதாக சொல்லியிருக்கிறது.